ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பட்டாசு பாக்ஸ்லலாம் வந்து பட்டாசு அடியில் வந்து ஒரு சாணி அட்டை மாதிரி வந்து இருக்கும். நம்ம வந்து உடைச்சாலே வந்து டக்குன்னு உடஞ்சிரும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த அட்டை வந்து இருந்தது. அந்த அட்டையை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டாண்ட் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருளை வந்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, கத்தி, க்ளூகன், அப்புறம் ஓல்டு கிஃப்ட் பேப்பரு, அந்த சாணி அட்டை, பென்சில், அப்புறம் கத்திலாம் வந்து எடுத்திருக்கோம். இந்த பொருள்லாம் வச்சு நம்ம அது எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சாணி அட்டை பார்த்திங்களா, அந்த சாணி அட்டையை கட் பண்ணி வந்து வச்சுருக்கோம். 28 சென்டிமீட்டர் நீளத்துலேயும் 15 சென்டிமீட்டர் அகலத்துலேயும் வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு அட்டையை வந்து 14 சென்டிமீட்டரில் வந்து கட் பண்ணி 2 அட்டையை வந்து எடுத்துருக்குறோம் கட்டமாக. அது வந்து நமக்கு வந்து செல்ஃபு மாதிரி வைக்கிறதுக்காக தான் நம்ம இது வந்து 14 சென்டிமீட்டரில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துருக்கோம். நீட்டு வந்து 15 இருக்கும்போது அது வந்து 1 இன்ச்சு வந்து கம்மியாக இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 2 அட்டை வந்து எடுத்திருக்கோம். அந்த 2 அட்டையிலையும் வந்து நம்ம வந்து டிசைன்லாம் போட்டு எடுத்திருக்கோம். அது ரெண்டுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டோடைய கால் தான். அது வந்து 23 சென்டிமீட்டரில் நீளத்துலேயும் 19 சென்டிமீட்டர் அகலத்துலேயும் வந்து எடுத்திருக்கோம். மேலேயும் கீழேயும் வந்து டிசைன்லாம் வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கோம். உங்களுக்கு இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருந்துக்கா பிடிக்கலையான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் வச்சு நம்ம வந்து எப்படி வந்து செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு கிஃப்ட் பேப்பர் வந்து எடுத்திருக்கோம். இந்த கிஃப்ட் பேப்பர் வந்து எதுக்கு எடுத்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த சாணி பேப்பர் வந்து நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. அதனால் கொஞ்சம் அது மேலாம் ஒட்டினா நல்லாயிருக்கும்ல, அதனால் இந்த ஓல்டு கிஃப்ட் பேப்பர் வந்து எடுத்திருக்கோம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த கிஃப்ட் பேப்பர் இல்லைன்னா நியூ இப்போ இருக்கிற கிஃப்ட் பேப்பர் இருக்கும் பார்த்திங்கன்னா, பல அதை கூட வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ரௌன் ஷீட் இருக்கும் பார்த்திங்களா, நோட்டு புக்கிலலாம் போடுவோமே, அந்த ப்ரௌன் ஷீட்டு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நியூஸ் பேப்பர் கூட வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து அது மேலே போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த அட்டை வந்து கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம இது மாதிரி டெக்கரேஷன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து இதை மாதிரி வந்து எடுத்து அதை வந்து அது மேலே வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நம்ம வந்து கம்மை வச்சு வந்து ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபெவிகால் அப்படி இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு ஒட்டிக்கோங்க. ஆனால் க்ளூகனில் ஒட்டாதீங்க, கொஞ்சம் மேடும் பள்ளமாக வந்து வரும். நம்ம வந்து மற்றது ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் ஒட்டினீங்கன்னா வந்து ஒழுங்காக வந்து ஒட்டாது, கொஞ்சம் மேடும் பள்ளமாக வந்து வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இது ரெண்டுத்துலேயும் வந்து ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சைடில் வர கால்லையும் வந்து ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த அட்டை நீட்டாக நமக்கு வர ஒரு அட்டையிலையும் வந்து ஒட்டியாச்சு. இப்போ இது 5துலேயும் வந்து நம்ம கிஃப்ட் பேப்பர் வந்து ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல செல்ஃப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அட்டையில் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு அட்டையில் சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இதை மாதிரி வந்து கரெக்டாக வந்து வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்மளுடைய ஸ்டாண்ட் வந்து ஒழுங்காக வராது. அதனால் நீங்கள் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஸ்டாண்ட் வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம க்ளூகன் வந்து எடுத்திருக்கோம். இதை யாரும் தனியாக வந்து செய்ய முடியாது, யாருடைய ஹெல்ப்பையாவது தேவைப்படும். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கூப்பிட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளூகனை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா சூடாக வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா ஒட்டிக்கும். இப்போ நம்ம நல்லா வந்து ஒட்டிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒருத்தவங்களுடைய ஹெல்ப்பால் நீங்கள் வந்து ஸ்கேலை வச்சு வந்து ஒட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்து ஒட்டி முடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக வந்து ஒட்டியாச்சு. அதுக்கு மேலேயும் நம்ம க்ளூகன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா அழுத்தி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். மேலே கீழே சைடில் எல்லா இடத்துலையும் வந்து க்ளூகன் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டாண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்காக தான் வந்து இதுமாரிலாம் வந்து நம்ம ஒட்டிக்கிறோம். இப்போ நம்மளுடைய ஸ்டாண்ட் வந்து முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பின்னாடிலாம் வந்து கொஞ்சம் பேப்பர் இல்லாமல் இருக்கிறதுனால நல்லா இல்லை, பின்னாடியும் வந்து பேப்பர்லாம் ஒட்டிக்கலாம். நம்ம வந்து ஒரு ஷீட் தான் வந்து எடுத்ததுனால அது வந்து பத்தலை. அதனால் வந்து நம்ம துண்டாக வந்து கொஞ்சம் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து பேப்பர் பத்தாமல் போயிடுச்சு. அதனால் வேறு ஒரு கலரில் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைடில் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பேப்பர் வந்து எடுத்து அதை வந்து கம்மு அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடலாம். மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டலை, அதை வந்து வேறு ஒரு பேப்பரால் நம்ம வந்து ஒட்டிடலாம். நம்ம கட் பண்ணி வச்ச ஷேப்பு தெரிகிற மாதிரி நம்ம வந்து வளைச்சி கட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் வந்து ஒட்டிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண ஷேப்லாம் வந்து தெரியும், இல்லைன்னா தெரியாது. நீங்கள் இந்த அட்டையில் தான் வந்து செய்யணும் இல்லை, கார்ட்போர்டில் கூட வந்து செய்யலாம். அதில் செஞ்சாலுமே வந்து நல்லா தான் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சின்ன சின்ன பொருள்லாம் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவில் கிராஃப்ட் வீடியோலாம் வரும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டியாச்சு. பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வந்து சின்ன சின்ன பொருள்லாம் வச்சுக்கலாம், மேக்கப் செட் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா பவுட்ரு, எண்ணெய், அப்புறம் நம்ம வீட்டில் நமக்கு முக்கியமான என்னென்ன பொருள்லாம் வந்து தேவையோ அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்கிற பொருள்லாம் வந்து வைக்காதீங்க, அப்படி வச்சிங்கன்னா வந்து உடஞ்சிரும். அதனால் லைட்டாக இருக்கிற பொருள்லாம் வந்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய கிராஃப்ட் திங்ஸு கூட தினமும் வந்து என்னென்ன பொருள்லாம் வந்து எடுக்கிறீங்களோ அதை கூட வந்து வச்சுக்கலாம். அதுவுமே வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டக்குன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பல்குதிரை குச்சி, டேப்பு, அப்புறம் ஸ்டோன்ஸு, அது மாதிரிலாம் வந்து வச்சுருக்கோம் உங்களுக்கு வீடியோக்காக. அதுக்கப்புறம் நான் இந்த கிராஃப்ட் பொருள்லாம் எதெல்லாம் எடுத்து அடுக்குவேன். இப்போ அவ்வளோதான். நம்மளோட ஸ்டாண்ட் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் அந்த சைட்லலாம் இருக்கிற அந்த அட்டை தெரியுது பார்த்திங்களா, பேப்பர் இல்லாமல் இருக்கிறதுனால அதெல்லாம் தெரியுறதுனால நம்ம வந்து பெயிண்ட் வந்து அடிக்க போகிறோம். உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து டேப் வந்து ஒட்டிக்கோங்க. செல்லோ டேப் கலர் இருக்கும் பார்த்திங்களா, அது ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நம்ம அதெல்லாம் வேணாம், போஸ்டர் கலர் பெயிண்ட்டை அடிச்சிடலாம் அப்படி சொல்லி நம்ம போஸ்டர் கலர் பெயிண்ட்டை வந்து அடித்து வச்சுருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தான் இருக்குது, ரொம்பவும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். இனி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் பாய்.